எந்த ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக ரெஸ்யூம் தேவைப்படும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நல்லாவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் ரெஸ்யூமே பில்ட் பண்ணுறதுன்னு. பட் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ், நிறைய டிஃபிகல்ட்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நீங்கள் ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணும்போது மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஃபார்மேட்டில் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதை தான் மோஸ்ட் எல்லோரும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபார்மேட். ரெஸ்யூமில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது உங்களுடைய நேம், அட்ரஸ் அண்ட் தென் உங்களுடைய வேலிட் மொபைல் நம்பர் அண்ட் தென் உங்களுடைய இமெயில் அட்ரஸ். இது கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ்ஸ், உங்களுடைய குறிக்கோள், அதை பற்றி ஒரு 2 lines மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்கில் செட், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், க்ளவுட் கம்ப்யூட்டிங், .NET, C++, ஜாவா, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு அடிஷ்னல் ஸ்கில் செட் தெரிஞ்சிருந்ததுன்னா அதை ஹைலைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்ட், நீங்கள் ஃபைனல் இயர் அப்போ ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை ஹைலைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப், ஃபைனல் இயர் அப்போ ஏதாவது காலேஜில் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஏதாவது ஸ்டார்ட் அப் கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஹைலைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஏதாவது செமினார் கண்டக்ட் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நீங்கள் அதில் ஹைலைட் பண்ணுங்கள். ஒரு சாம்பிள் ரெஸ்யூமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதே மாதிரி நீங்கள் ரெஸ்யூமே பில்ட் பண்ணணும் அப்படின்னா ChatGPT AI டூல் யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் ரெஸ்யூம் பில்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்கில் செட் பற்றி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம்.